ஆக்கப்பூர்வமான நிகழ்வுகளை அலசி ஆராய் ஒரு களம். RDX திங்கள் முதல் சனிக்கிழமை வரை இரவு 7 மணிக்கு. துன்பம் வருகின்ற பொழுது அந்த துன்பத்திலிருந்து விவசாயிகளை விடுவிக்க எந்த நடவடிக்கை எடுக்கல. இன்னைக்கு விவசாயிகள் வறட்சி வந்தது, வறட்சி நிவாரணம் கொடுத்ததோ அதிமுக அரசாங்கம் தான். புயல் வெள்ளம் இயற்கை சீற்றம் அப்ப வருகின்ற பொழுது விவசாயி பாதிக்கப்பட்டா அவங்க நிவாரணம் கொடுத்தோம். இங்க கூட விவசாயிகள் வருகின்ற பொழுது என்னுடைய வாகனத்தை மறிச்சு முருங்கை சாகுபடி செய்கின்ற விவசாயிகள் முருங்கைக்காய் காட்டினாங்க. நாங்கெல்லாம் மேட்டு பகுதி இதை நம்பித்தான் வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம். இந்த பகுதியில் 5000 ஏக்கர் முருங்கை சாகுபடி. இந்த முருங்கை சாகுபடி செய்த விவசாயிகள் விலை வீழ்ச்சியில நாங்க பாதிக்கப்பட்டுக்கிறோம். இது மதிப்பு கூட்டப்படும் அப்படின்னு கோரிக்கை வச்சாங்க. அதிமுக ஆட்சி அமைந்தவுடன் அவருடைய கோரிக்கை நிறைவேற்றப்படும். அதேபோல கண்வழி விதை, அந்த விதை கடந்த அதிமுக ஆட்சியில் நல்ல விலை கிடைச்சது விவசாயிகளுக்கு. இப்ப சிண்டிகேட் போட்டு அந்த கண்வழி விதை இன்றைக்கு விலை வீழ்ச்சி அடைஞ்சிருக்கா விவசாயி சொன்னாங்க. அதிமுக ஆட்சியில் இந்த கண்வழி விதை நல்ல விலைக்கு போயிடுச்சு. இப்போ திமுக கட்சி சேர்ந்த ஒரு சிலர் வெளியில் இருந்து இங்க வந்து இந்த கண்வழி விதையை வாங்குவதற்கு தடை செய்வதா சொன்னாங்க. அதிமுக ஆட்சி வந்த உடனே இந்த தடையெல்லாம் நீக்கப்பட்டு தங்களுடைய உற்பத்தி செய்யப்பட்ட கண்வழி விதையை வியாபாரிக்கு தாராளமா விற்க, நல்ல விலை கிடைக்க உங்களுக்கு உதவி செய்வோம். இதை நானும் ஒரு விவசாயி கஷ்டப்படுறது தெரியும். ஒரு விவசாயி எப்படி கஷ்டப்படுறாங்க, விவசாயி தொழிலாளி எப்படி கஷ்டப்படுறாங்கன்னு தெரியும். இப்படி விவசாயிக்கு நன்மை செஞ்சோம். விவசாயி தொழிலாளி அவர்களுக்கு அம்மாவுடைய ஆட்சியில் இன்றைக்கு கறவை மாடுகள் கொடுத்தோம், விலையெல்லாம் ஆடு கொடுத்தோம், விலையெல்லாம் கோழி கொடுத்தோம், பசு வீடுகள் கொடுத்தோம், முதியோர் உதவி தொகை தாராளமா அள்ளி கொடுத்தோம், உழவர் பாதுகாப்பு திட்டத்தில் நிறைய திட்டத்தை கொடுத்தோம். மீண்டும் அதிமுக ஆட்சி வந்தவுடனே விவசாயி ஏழை தொழிலாளிக்கு, கூரை வீட்டில் இருக்கிறவங்களுக்கு, வீட்டு மனை இல்லாதவங்களுக்கு, அனைத்து தொழிலாளிக்கும் கான்கிரீட் வீடு அற்புதமாக கட்டி கொடுக்கப்படும். அதோட இந்த பகுதியில் அருந்ததியர் மக்கள் அதிகமாக வாழ்கின்ற பகுதின்னு சொன்னாங்க. அவர்கள் எல்லாம் 2 பேர் 3 பேர் குடும்பத்தில் இருக்கிறாங்க. ஆக ஒருவருக்கு தான் வீடு இருக்குது, மற்றவர்களுக்கு வீடு இல்லை. அவர்களுக்கு நிலம் வாங்கி வீடு கட்டி கொடுக்க வேண்டும் என்று கோரிக்கை வச்சிருக்கிறீங்க. அந்த அருந்ததியர் மக்களுடைய கோரிக்கை ஏற்று ஆக்கப்பூர்வமான நிகழ்வுகளை அலசி ஆராய் ஒரு களம். RDX திங்கள் முதல் சனிக்கிழமை வரை இரவு 7 மணிக்கு.